வணக்கம். வாழ்க வளத்துடன் தி வில்லேஜ் கிச்சன் தமிழ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ எடுத்து நல்லா 2 தடவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் 1/2 கிலோ 2 தடவை தண்ணியை கழிஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சோம்னா போதும். பெரிய வெங்காயம் 200 கிராம், 2 பச்சை மிளகாய், தக்காளி 150 கிராம், புதினா அரை கைப்பிடி, மல்லி இலை அரை கைப்பிடி, லெமன் அரை பாதி, தயிர் 100 கிராம், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4-5 பீஸு, ஏலக்காய் 4, அன்னாச்சி பூ 1, மிளகாய்த்தூள் 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். தேவைக்களவு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் 100 ml. ஒரே தம் பிரியாணி தான் நம்ம செய்கிறோம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய் 100 மில்லி எல்லாம் ஒன்றா ஊற்றியாச்சு. நீ அடுப்பு நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் காய்ஞ்சி வெங்காயம் போட்டோம்னா மேலேயே தெரிச்சிருங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்க விட்டு அப்புறமா என்னென்ன சேர்த்துறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மொத்தம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்கு. இன்னும் நல்லா செவந்து வரணும். பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன சேர்த்தலான்னு பார்த்துக்கலாம். அடுப்பு சிம் பண்ணிட்டு மல்லி இலையை முதல்ல போட்டு ஒரு வணக்கம். புதினா சேர்த்து இது ஒரு 10 செகண்ட் வதக்கலாம். எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். ஏன் எண்ணெயில் மிளகாய்த்தூள் போடுறோன்னா நல்லா கலர் வரும். நம்ம கலர் பவுடரும் சேர்த்துறது இல்லை. அதனால் பாருங்கள் எப்படி கலர் எண்ணெயில் வணங்கி கலர் எப்படி கலர் வந்து பாருங்கள், நல்ல கலராக இருக்கும் பிரியாணி. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குறோம். பச்சை மிளகாய் 2 போட்டு அதை வதக்கி விட்டுலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தயிர் 100 கிராம் தயிரை சேர்த்து இதையும் 10 செகண்டுக்கு நல்லா வதக்குறோம். அடுத்தது தக்காளி 175 கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிறோம். அப்போ அடுப்பு பெருசு பண்ணிக்கலாம், ஏன்னா தக்காளி வணங்கணும். உப்பு 1 ஸ்பூன் இப்போ நம்ம சேர்த்துறோம். அப்புறமா மறுபடியும் அரிசி போட்டு நம்ம சேர்த்திக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்திருக்கோம், பொடி உப்பு சேர்த்துல. உப்பு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்குங்க, பார்த்துக்குங்க. உப்பு எப்படி இருக்கணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோவில் கொதிக்கிற போது சொல்கிறேன். பாருங்க, தக்காளி அரை கொஞ்சம் வருஷம் வதங்கிடுது. நல்லா வதங்கணும். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுது. மசாலா
இதே அப்படியே சாப்பாட்டில் வச்சு பெசு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெக் வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். இவனை அப்படியே உள்ளே இறக்குறோம். இப்போ நம்ம சிக்கனை கலக்கி விட்டுடலாம். கலக்கலாம் சிக்கனை. சுடு தண்ணி வச்சு ஊற்றுறோம். தண்ணி வந்து 3.5 டம்ளர் ஊற்றிருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி அதுலேயே இருந்தது, சிக்கன் தண்ணி விட்டது. பார்த்துட்டு பத்தலைன்னா சுடு தண்ணி வச்சு மேலே ஊற்றிக்கலாம். நம்ம ரைஸ் போட்டு தம் போடும்போது பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி மேலே ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். பாருங்க கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டோம். அப்படியே லைட்டாக ஒரு கிளறி விட்டு வந்து இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். அப்படியே உப்பு 1 ஸ்பூன் போட்டால் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. அரிசி அப்படியே நடுவில் அப்படியே சென்ட்ரல் அரிசி இறக்கி இப்படி 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 தான் கலக்கணும். ஏன்னா அரிசி கலக்குனீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போயிடும். அப்புறம் குரணி அரிசி பிரியாணி, பாஸ்மதி அரிசி பிரியாணியாக இருக்காது. இப்போ கலக்கிட்ட மூடிட்டு அடுப்பை ஐயில் வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஐயில் வைக்கிறோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற போது அப்படியே லைட்டாக இப்படி கிளறுங்க. இப்படி அப்போ தான் அரிசி ரைஸ் உடையாமல் இருக்கும், அரிசி உடையாமல் இருக்கும். இப்படி கிளறிட்டு இப்போ ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ அடுப்பு சிம் வச்சுட்டு இந்த சென்ட்ரலில், இந்த ஆயில் இல்லாமல் சென்ட்ரலில் எடுத்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் ஆயிலோடு எடுத்திங்கன்னா டேஸ்ட் தெரியாது. இப்படி எடுத்து செக் பண்ணிக்கலாம். காரம் சரியாக இருக்குது. உப்பு மட்டும் மறுபடியும் கொஞ்சம் பத்தலை. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் கல்லுப்பு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தேவைக்களவாக போட்டுக்குங்க, எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. புளிப்பு கொஞ்சம் பத்தாம மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு 1/2 லெமன். இப்படி கிளறி விட்டு கரெக்டாக இருக்குது. நீ தம் போட்டுடலாம். நம்ம இப்படி எல்லாம் எல்லாம் மட்டமாக டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், அரிசிக்கும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டுடலாம். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சாச்சு. தவா வச்சு ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல்லை வச்சு தம் போடுறோம். ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ இது வந்து தீ வந்து ஏகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுருக்குறோம். இந்த சைடில் தடத்தில் சைடில் ஆவி வரும், அந்த இது ஸ்டீம் வரும்போது நம்ம அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம ஐயில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஒரு இதை வெயிட் வச்சுருக்கோம். ஏன்னா கட்டை கொஞ்சம் எச்சு கம்மியாக இருந்தால் தண்ணி வச்சுக்கலாம், இல்லை கட்டை சரியாக இருந்தால் நீங்கள் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டா இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தம் எப்படி ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம தம் உடச்சிக்கலாம். தம் பார்க்கலாம். அங்கே வேறு அப்படியே பிரியாணி. வா, சூப்பர் பிரியாணி.
இப்படி எடுத்து இப்படி பளபளன்னு இருக்குவார் பிரியாணி. கீழே தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதான், தம் ஆயிடுச்சு. பிரியாணி எடுத்துக்கலாம். வாங்க, தம் உடைச்சு பரிமாறிடலாம். எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம். சூப்பராக சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம். சில்லி சிக்கன் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும், ஷார்ட் பார்க்கலாம். சில்லி சிக்கனு பிரியாணி 3 சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.